இருப்பான் பாருங்க, இங்கேருந்து இருப்பான், இங்கே 10,000 ரூபா வேலை செஞ்சுட்டு இருப்பான். என்னம்மா கடைசியாக நம்ம சவுதியில் வேலை கிடச்சிருச்சுன்ட்டு போகாதாரம். இல்லை இல்லைங்க 20,000 சம்பளமாம்மா அப்படிமா. சரி அது விசாக்கு எவ்வளோ செலவு பண்ண? 50,000. சரி டிக்கெட்டு லொட்டு லொசுக்கு எல்லாம் பார்த்தா 2 லட்ச ரூபா செலவாச்சு. எத்தனை வருஷம் டியூட்டி? 3 வருஷம். புரியுதா இல்லையா? சம்பளம் எல்லாம் கணக்கு போட்டு, அங்கே ரூம் வாடகை எவ்வளோ கொடுத்தா இவ்வளோ, சாப்பாடு எவ்வளோ ஆச்சு இவ்வளோ, எல்லாம் கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னு வைங்க, இவன் மாதம் 10,000 இங்கே சம்பாரிச்சான்ல அந்த பெனிஃபிட்டு தான் இருக்கும். அதுக்கு இவன் இங்கேயே இருந்திருக்கலாமா? அந்த கணக்கு தான். ஆனால் இவன் பறந்தான், இவன் போனான், இவன் ஓடினான், இவன் பாஸ்போர்ட் எடுத்தான், இவன் பாடுபட்டான், இவன் தியாகம் பண்ணான், இத்தனை ஈரவங்காயம் பண்ணது, கடைசியாக அவனுக்கு நின்னது இவ்வளோ தான் பெனிஃபிட் இருக்கும். அதுக்கு அவன் பண்ணாமலே இருந்திருக்கலாங்கிற மாதிரி மனிதன் கண்டுபிடிச்சி, நான் இதை ஃப்ளைட்டு கண்டுபிடிச்சிட்டேன், நான் இன்றைக்கி நாங்கள் எங்கேயோ போயிட்டோம், ஏன் போகிறேங்கிறேன். மாமா வீடு முன்னாடி இருக்குது, அக்கா வீடு பக்கத்தில் இருக்குது, நான் எதுக்கு ஃப்ளைட்டில் போகணும்? வாழ்க்கை நம்மளது எளிமையாக இருந்துச்சுன்னா நமக்கு ஃப்ளைட்டுங்கிறது ஒன்றும் தேவையே கிடையாது.